வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி ரெக்ரூட்மெண்ட்டுக்கு லேசிக் சர்ஜரி பண்ணியிருந்தால் மெடிக்கல் டெஸ்ட்டில் அலோவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளாகவே நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நானும் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் நிறைய பேருக்கு நான் அது நடுவில் சொல்கிறனால இந்த பாயிண்ட் தெரியாமல் இருந்திருக்கலாம். அதனால் நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக கொடுத்துருக்கேன். ஓகே, அதாவது எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடிக்கு பார்த்தீங்கன்னா விஷன் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது பார்வை எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு கண்ணில் 6/6, இன்னொரு கண்ணில் 6/9 மினிமம் இருக்கணும். ஸ்பெக்ஸ் போட்டிருக்கவங்க இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. பட் அதை விட கம்மியாக தான் இருக்குது, எனக்கு தூர பார்வை இருக்குது, சரியாக தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா, ஸ்பெக்ஸ் போட்டிருக்கவங்க பார்த்திங்கன்னா லேசிக் சர்ஜரி பண்ணால் அதை சரி பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அப்படி பண்ணால் மெடிக்கலில் ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ எஸ்எஸ்சி ஜிடியை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ரூல் படி பார்த்தா, அதாவது எஸ்எஸ்சி ஜிடிக்கு அந்த ரெக்ரூட்மெண்ட் அந்த மெடிக்கலுக்குள்ளே அந்த ரூல் படி பார்த்தா பண்ணக்கூடாது தான். ஆனால் பண்ணால் அதை அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஓகே, இதே இது நீங்கள் ரயில்வே எக்ஸாமுக்கு ஆர்பிஎஃப் அந்த மாதிரி எக்ஸாமுக்குலாம் ட்ரை பண்ணிங்கன்னா அங்கே கண்டுபிடிச்சிருவாங்க. எஸ்எஸ்சி ஜிடியை பொறுத்த வரைக்கும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஸோ இது அலோடா இல்லையான்னு கேட்டிங்கன்னா ரூல் படி அலோடு கிடையாது. ஆனால் நீங்கள் பண்ணிங்கனாலும் உங்களால் செலெக்ஷன் ஆக முடியும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். பண்ணிவிட்டு நான் இதை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, அவங்களாம் கண்டுபிடிச்சிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வேணால் விட்டுறலாம். ஓகே, ஆனால் கண்டுபிடிக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் இதை கண்டுபிடிக்க மாட்டாங்க. நீங்கள் பண்ணலாம். ஆனால் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் முன்னாலேயே பண்ணணும். நான் மெடிக்கல் வந்துருச்சு, அதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னால் 10 நாளைக்கு முன்னால் பண்ணுறேன், மெடிக்கலுக்கு நான் ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ஆகிறேன்னான்னு பார்த்துட்டு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது ரிஸ்க்கு. ஓகே, ஏன்னா முன்னாலே பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் மெடிக்கல் போகிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாலேயாச்சும் பண்ணுறது நல்லது. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் கொஞ்சம் செலவு பண்ணி பண்ணணும். நீங்கள் நல்ல மார்க் எடுத்துருவீங்க, அதுக்கப்புறம் கண்டிப்பாக ரன்னிங்கில் பாஸ் பண்ணிடுவீங்க அப்படிங்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் இருக்கிறவங்க இதை கொஞ்சம் நீங்கள் செலவு பண்ணி பண்ணுறதுல தப்பு இல்லை. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.